அல்லேலூயா. கடந்த வாரத்துல ஒரு காரியத்தை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். புதிய ஏற்பாடுடைய துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும் என்னங்கிறத நம்ம தியானிக்க இந்த ஆண்டு நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அதனால முதல் அதிகாரம், இரண்டாம் அதிகாரம்னு சொல்லி இந்த முழு புதிய ஏற்பாடை நம்ம முடிக்கிறதுக்கு அது ஒரு 3 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் கூட ஆகலாம். ஒரு அதிகாரத்தை விட்டு நான் வெளியே போகலான்னு நினைச்சா கூட ஆண்டவர் இல்ல, இந்த வசனத்திலிருந்து கவனிங்கிற மாதிரி என்ன அழகா கைட் பண்றார். அப்போ ஒரே அதிகாரத்தை சில நேரம் 2 வாரம் 3 வாரம்லாம் நம்ம மெடிடேட் பண்றோம்னால வேகமா போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எங்கேயாவது எதையாவது முக்கியமான விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அது உங்களுக்கு பாடமா அமைய வேண்டியது அது பாடம் இல்லாம போயிடும். சரிங்களா? போன வாரம் ரொம்ப அழகான காரியங்களை ஆண்டவர் பேசினார். போன வாரம் சபைக்கு வராதவங்களாம் யூடியூப்ல போய் பார்த்து மனம் திரும்புங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆளுங்க யூடியூப் பக்கம் போறதும் இல்லை, ஒரு கமெண்ட் பண்றது இல்லை, ஒரு அதை குறித்து 4 பேருக்கு ஷேர் பண்றது இல்லை. ஜான்சன் சாலமன் டைப் பண்ணா நான் டான்னு நிற்பாங்க. இல்லையா சொல்லுங்க? ஆமா. அப்போ நீங்க உடனே அதை லைக் பண்ணி அதை ஒரு கமெண்ட் பண்ணியோ அதை 4 பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். பண்றீங்களா? எத்தனை பேர் பண்றீங்க? கை உயர்த்தி காண்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போ நிறைய பேருக்கு புதிய ஏற்பாடு படிக்க டைம் இல்லை. நம்ம சொல்லி கொடுப்போம். புதிய ஏற்பாட்டில் என்னென்ன விஷயம் இருக்குது, மறைந்திருக்குது, அவங்களுக்கு படித்து புரிந்து கொள்ள முடியல, நம்ம உதவி செய்வோம். இந்த புதிய ஏற்பாடு ஆரம்பிச்சதுல இருந்து உண்மையிலே எனக்கு பிரயோஜனமா இருக்கு, நான் நிறைய தெரிந்து ஆர்வமா இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க கை உயர்த்தி காண்பீங்க. அப்பதான் தொடர்ந்து இதுல பயணிக்க முடியும். தேவ சமூகத்துல புதிய ஏற்பாடு அப்படின்னா ஒரு புதிய காரியத்தை இயேசு செய்ய பூமிக்கு வந்தார். அதாவது இப்படி சொல்லலாம், ஒரு புதிய காரியத்தை செய்வதற்கு கடவுள் பூமிக்கு வந்தார். புரியுதா? இயேசுனா யாரோ பெற்றெடுத்த ஒரு பிள்ளை அப்படின்னு பார்க்கிற ஒரு கிறிஸ்தவ சமுதாயம் இருக்குது. மன்னிக்கணும், அது உங்களுடைய கற்பனை. உங்களுக்கு கிறிஸ்துவை குறித்து யார் என்று தெரியவில்லை. கடவுள் அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தார். அவருடைய பெயர் இயேசு. பூமிக்கு வந்த தெய்வத்துடைய பெயர் இயேசு. இப்படிதான் நீங்க மெடிடேட் பண்ணி பழகணும். அப்பதான் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்க நடுங்க முடியும், பயப்பட முடியும், அதை நீங்க கை கொள்ள முடியும். கடைபிடிக்கணுங்கிற ஒரு உணர்ச்சி உங்களுக்கு உணர்வு இருக்கும். ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கும். புதிய ஏற்பாடுல இயேசு 4 அதிகாரத்துல பேசியிருக்கிறார். அதற்கு பிறகு அப்போஸ்தலர்களை கொண்டு ஆங்காங்கே கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். அப்ப புதிய ஏற்பாடு என்று சொன்னால் எதையோ அவர் வடிவமைத்து எதையோ அவர் உருவாக்க சித்தமாதான் பிதாவுடைய வலது பாரசத்தில் இருக்கிற கடவுளுடைய ஒரே குமாரனாகிய இயேசு என்கிற கடவுள் இந்த பூமிக்கு வந்தார். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா பிதாவாகிய தேவன் ஒரு மறு அவதாரம் எடுத்து மனித கோலமாகி இந்த பூமிக்கு நம்மை சந்திக்க, ரட்சிக்க, மீட்க அவர் வந்தார். கடவுளுடைய ஒரு மறு அவதாரம் என்று சொன்னால் அது இயேசு. இதை யாரும் மறுக்க முடியாது. அதனாலதான் இயேசு சொல்லுவாரு, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறார். ஒருத்தர் கேட்கிறாரு, எங்களுக்கு பிதாவை நீங்க காண்பிக்கணும். இயேசு சொல்றாரு, இவ்வளவு நாள் நீ அவரோடு கூட தானே இருந்த, அவர் தரிசிக்கலையா நீ? அப்ப நீ எப்படி பிதாவை காண்பிக்கணும்னு சொல்ற? ஈக்குவல் பண்ணி பேசுவார். ஆனா மனிதனாக வந்தாதான் மனித குலத்திற்கு ஒரு மீட்பை கொண்டு வர முடியும் என்கிற திட்டம் தான் புதிய ஏற்பாடு. புரிந்து கொள்ளணும். பழைய ஏற்பாடு அவர் வெளிப்படவே இல்லை. மனுஷனா அவர் வெளிப்படவே இல்லை. அவர் அடிக்கப்படல, அவர் ஒப்பு கொடுக்கல, பலிகளை வைத்திருந்தார். இப்படிதான் பலி செலுத்தினா நீ ரட்சிக்கப்படுவான்னு பலிகளை வைத்திருந்தார். அப்ப புதிய ஏற்பாடுல என்ன புதிய திட்டங்கள், அதை தான் நம்ம இன்னைக்கு விவரமா என்ன செய்யறோம், நுணுக்கமா தெளிவா நம்ம கவனித்து வருகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு கடைசி வாரம் பார்த்த லூக்கா 2ஆம் அதிகாரத்துடைய தொடர்ச்சியாக இதுல நம்ம கவனிக்க வேண்டிய வசனங்களை 40 நம்ம வாசித்து கேட்டு சிலவற்றை தெரிந்து கொள்ள போகிறோம்.
40வது வசனத்தை எல்லாரும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நான் வாசிக்கும் போது நீங்க எல்லாரும் கவனிக்கலாம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது. யார் அந்த பிள்ளை? ஒரு வார கேப்ல அது யாருன்னு மறந்துடக்கூடாது இல்லையே, சொல்லுங்க. அதுக்கு தான் வலியுறுத்தி மறுபடியும் நினைவூட்டுகிறேன். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது. இயேசு வளர்ந்து அவர் எதில பலன் கொள்ளுகிறாரு? ஆவில பலன் கொள்ளுகிறார். மாம்சத்தில் அல்ல, உலக பலத்தில் அல்ல, தேவ ஆவியில் அவர் பலன் கொள்ளுகிறார். அப்ப அதுக்கு பின்னால ஒரு பெரிய திட்டம் இருக்கு. என்ன திட்டம் இருக்குது? ஆவியானவர் குறித்து பகுத்தறிவு போனோம் நம் பார்த்தா, ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை. இவர் போய் ஒரு குஷ்டரோகியையோ ஒரு முடவனையோ நீ எழுந்து நட, நீ சுகமாகுன்னு சொல்லுகிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் இப்ப யாருக்குள்ள இருக்கிறாரு? இயேசுக்குள்ள இருக்கிறாரு. இயேசு வளரும் போது யாருக்குள்ள வளருகிறாரு? பரிசுத்த ஆவில வளருகிறாரு. அந்த ஆவில வளர்ந்தவர் தான் 30வது வயசுல தன்னுடைய ஊழியத்தை துவங்கி கானா ஊர் கல்யாணத்துல அற்புதம் செய்ததும், 10 குஷ்டரோகிகள் மாத்திரமல்ல, பற்பல காரியங்களை அவர்கள் எல்லாம் ஜனங்கள் வியப்படைந்து பார்க்கும்படி பற்பல காரியங்களை கர்த்தராகிய இயேசு செய்து தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றிய அந்த 3.5 ஆண்டு காலத்துல நடந்த சம்பவங்கள் எல்லாமே இவர் பலன் கொண்டாரு. பாருங்க, பரிசுத்த ஆவி. ஆமீன் சொல்லுங்க. இயேசு எதுல பலன் கொண்டாரு? ஆவியிலே. அந்த ஆவிக்கு ஒரு பெயர் இருக்குது. அந்த ஆவியின் பெயர் என்ன? பரிசுத்த ஆவி. மனுஷ ஆவி இருக்குது, மனித ஆவி இருக்குது, மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆத்துமா இருக்குது. ஆனா அந்த ஆவியானது, மனிதனுக்குள்ள இருக்கிற ஆவியானது வேதத்தின்படி பார்த்தா அது தேவ ஆவியில் பலன் கொண்டால், அது தேவனுடைய ஆவியிலே வளர்ந்து கனி கொடுக்க விரும்பினால் கிறிஸ்துவுடைய பாதையில அந்த மனிதன் பயணிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. இதுதான் விசேஷம். புதிய ஏற்பாட்டுடைய விசேஷம் இதுதான். இயேசு ஒரு மனிதனா பிறந்தாரு. அவருக்கு எல்லா சடங்காச்சாரமும் செய்யப்பட்டது. விருத்த சேதனம் பழைய ஏற்பாடின்படி செய்யறாங்க. 40வது நாள் பிள்ளையை கொண்டு போனாங்க, விருத்த சேதனம் செய்தாங்க. இயேசுவும் 30 வயசு வரைக்கும் வீட்டோடு இருந்து பிள்ளையாக இருந்து தாய் தகப்பனுக்கு தன் கடமைகளை செய்திருக்கிறாரு. ஆனா விசேஷம் என்னன்னா, மற்ற பிள்ளைகளை, இயேசு மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த மற்ற பிள்ளைகளை விட இவர் தேவனுடைய ஆவியில் வளர்ந்து பலனடைந்ததாய் காணப்படுகிறது. வேதம் நமக்கு அப்படித்தான் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. இயேசுவுக்கு உடன் பிறந்தவங்க இருந்தாங்க, இயேசுவுக்கு சகோதரிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு அதுக்கு பிறகு திருமணத்தில் இணைக்கப்பட்ட யோசேப்பு மரியாளுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. பைபிள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் கேட்டாதான் கிடைக்கும், தேடினாதான் புலப்படும். சொல்லுகிற செய்திகளே கேட்டுக்கிட்டு அப்புறம் எப்படி உச்சரிக்க முடியும் கன்னி என்று யோசிச்சு பாருங்க. எப்படி உச்சரிக்க முடியும்? திருமண பந்தத்திலே இணைந்து பிள்ளைகளை பெற்றெடுத்தா எப்படி கன்னி என்று உச்சரிக்க முடியும்? அவர்கள் கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொண்டு வரும்போது கன்னியாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததி வேணும் படைத்த தேவனுக்கு. மனித அவதாரமாய் அவர் பிறக்க வேண்டும். அதற்கு ஒரு கற்பம் தேவை. தேவன் தெரிந்து கொண்ட ஒரு நல்ல பாத்திரம் அன்னை மரியாள். ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவனுடைய ஆவில அவர் நிரம்பினார். அதனால அவர் என்ன செய்தார்? பலன் கொண்டார். அதை குறித்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 1:8 நீங்க பாப்பீங்கன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, அப்படிதானே சொல்லி இருக்குது. வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் இயேசுவுக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். குரலிலே சொல்லுங்க. அதனாலதான் தேவனுடைய ஆவில இவர் வளர்ந்து
பரிசுத்த ஆவியிலே இவர் பலன் கொண்டதன் காரணம் என்னன்னா, இவர் சொல்லுகிறது மாத்திரமல்ல, இவர் அப்படியே சாட்சியாக வாழ்ந்து காண்பித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, இப்ப நம்ம படிச்ச வசனத்துல கவனிச்சு பாருங்க. யூதயா, சமாரியா, எருசலேம், அதை தவிர வேற ஏதாவது விட்டு போச்சா? பூமியின் கடைசி பரியந்தம் வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். யூதர்கள் எருசலேமிலே மாத்திரம் அல்ல, உலகம் முழுவதும் பரவினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்துல மாத்திரமல்ல, கடல் வழியாக பல நாடுகளுக்குள் பிரவேசித்தார்கள். அதனாலதான் இயேசு அங்கெல்லாம் பிரஸ்தாபமானார். அவர் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை புதிய ஏற்பாட்டு காலத்தின்படி இந்த ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இயேசுவை குறித்து பிரஸ்தாபப்படுத்த துணிவுள்ளவர்களுக்கு பரிசுத்த ஆவியினால் ஒரு அபிஷேகம் கொடுக்கப்பட்டு, இன்றைக்கு நம்ம கவனிக்க முடியும், உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா இயேசுவுக்கு சாட்சியாக அநேகர் எழும்பி விட்டார்கள். லிலியா சொல்லுங்க. நம்ம தேசமே ஒரு இந்து தேசம் தானே. நம்ம நாடே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு இந்து நாடு தான் நம்ம நாடு. அந்நிய தேவர்களை ஆராதிக்கிற நாடு. இங்க இன்னைக்கு ஆயிரமா லட்சக்கணக்கான மக்கள் கர்த்தரை ஆராதிக்கிறாங்களா இல்லையா? இல்லையா சொல்லுங்க. கணக்கெடுப்புன்னு பார்த்தா நம்ம கோடிகளெல்லாம் தாண்டி 5% சொல்றாங்க. அதெல்லாம் சுத்த பொய். எனக்கு தெரியும், நம்ம பெரிய ஒரு அப்படியே சைலண்டா நம்ம பாட்டுக்கு சபைகள், திருச்சபை மக்கள் பெருகிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். இந்துக்கள் தேவ சமூகத்தை வர்றாங்க, சுகம் பெறாங்க, விடுதலை ஆகுறாங்க, ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொள்கிறாங்க. அவர்களுக்குள்ள இருந்து தேவ மனிதர்கள் எழும்புறாங்க ஊழியத்திற்காக. அல்லேலூயா சொல்லுங்க. இதற்கு எல்லாமே காரணம் பரிசுத்த ஆவியானவர். அப்ப ஆவியில் அவர் வளர்ந்து பலன் கொண்டாரு. அந்த ஆவியை குறித்து நம்ம படித்தோம். நீங்க ஆவியானவர் வரும்போது என்ன செய்வீங்க? பலன் அடைவீர்கள். பலன் அடைஞ்சதோடு மாத்திரமல்ல, சிலாரு பாருங்க, அந்நிய பாஷை ஆவியானவரை பெற்றுக்கொள்ள தாகமா இருக்கும், பெற்றுக்கொள்ளும், ஆனா சாட்சியை வாழாது. அந்த ஆத்தும என்ன செய்யாது? சாட்சியெல்லாம் வாழாது. கர்த்தருக்காக பணி செய்யணும், கர்த்தருக்காக ஓடணும், தேவ கர்த்தருடைய தீர்மானத்தை நிறைவேற்றணும். சாட்சியை எப்படி கொடுப்பீங்க? ஆவியை பெற்றுக்கொண்டேன், அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அமர்ந்திருப்பதா சாட்சி? இல்லை இல்லை இல்லை. அவர் பெற்றுக்கொள்ளுகிற ஆவியை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய அவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் பெறுவது எளிது. இது கடைசி காலத்தில் கேட்டா பெற்றுக்கொள்ள முடியும். அந்நிய பாஷை பெறுவது எளிது. ஆண்டவருடைய வார்த்தையின்படி சாட்சியா நீங்க என்ன செய்றீங்க? கிறிஸ்து ஆவியிலே நிறைந்து பலன் கொண்டு முடவர்களை சுகமாக்கினாரு, குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கினாரு, மரித்தோர்களை உயிரோடு எழும்ப செய்தாரு. அது ஒரு புறம். அது கடவுள் அவர்ன்றதுக்காக அவர் தன்னுடைய கிரியைகளை நடப்பித்தார், இருக்கட்டும். அதை விட என்ன செய்தாரு? இந்த யூதயா, சமாரியா, எருசலேம் எங்கோ சுற்றி திரிந்து இயேசு ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லையில் தேவனுடைய ஆவியை பெற்றதுக்குண்டான காரியத்தை கனகச்சிதமா முடிச்சவர் இயேசு. இந்த பரிசுத்தவான்கள் பட்டியலை நீங்க பாப்பீங்கன்னா போகிற போக்கில் நான் சொல்லிக் கொடுப்பேன் எல்லாமே. இந்த 12 பேர்ல பேதுரு இருக்கிறவருக்கு பேதுரு பிரம்மாண்டமான திட்டம் அந்த பேதுரு மேலதான். பிரம்மாண்டமான திருச்சபையின் திட்டம் பேதுரு மேலதான். ஆனா பேதுருவை கொண்டு என்ன தெரியுமா செய்யலாம்? ஆண்டவர் சபைய கட்டல. யாரை கொண்டு கட்டினார் தெரியுமா? பவுல் என்கிற கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்ட ஒரு மனிதனை பிடிச்சிட்டு வந்து, எனக்கு விரோதமாய் செயல்படுகிறாயே, முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா பவுலே? ஆண்டவர் சவுல் என்கிற பேர்ல வாழ்ந்த மனுஷனை பவுலாய் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பக்தி நம்முடைய முதிர்ச்சியின் கட்ட வரும்போது அப்படியே அடக்கி கொள்ளுகிற கிறிஸ்தவர்களா வாழாதீங்க. இன்னைக்குதான் டீச்சிங். அடக்கி கொண்டு என் தேவன், நான் ரட்சிப்பை பெற்றேன், ஆசீர்வாதம் பெற்றேன், சுகத்தை பெற்றேன், சரிதான். தேவ ஆவியில நீங்க அடுத்த கட்டமா அந்நிய பாஷை பெற்றேன், ஆவியை பெற்றேன், சரிதான்.
இப்ப ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறாரு, நீ பெற்ற ஆவிக்கு சாட்சி எங்கே? தூர தேசத்திலிருந்து எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க நம்முடைய செய்திய. இயேசுவின் நாமத்தை கொண்டு உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். நல்ல விஷயம். சபையில் அந்நிய பாஷை பேசுவோது நின்றாதீங்க. வீட்டில் ஜெபிக்கும் போது அந்நிய பாஷை பேசுகிறதோட ஆவியில் நிறைய நின்றாதீங்க. நீ எவ்வளவு அந்நிய பாஷை பேசின கர்த்தர் கேட்க மாட்டாரு. நீ எவ்வளவு ஆவில நிரம்பினா என்று கர்த்தர் கேட்க மாட்டாரு. ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய சமாதானத்திற்காகவும் ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய சந்தோஷத்திற்காக ஆவியில் நிறைவதற்காக ஆவியானவர் ஊற்றப்படாமல் அந்த ஆவியை கொண்டு நீங்க என்ன செய்யணுங்கிறது தெரிந்து கொள்ளதான் ஆவியானவர் அன்றும் இன்றும் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆவியை பெற்றுக்கொண்டால் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு வாஞ்சை இருந்தா என்ன வேணாலும் செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. கடுகளவு விசுவாசத்தை குறித்து இயேசு பேசுறார். வெறும் கடுகளவு அந்த விசுவாசம் இருந்தா ஒரு மலையை பார்த்து நீ புறப்பட்டு போய் இந்த சமுத்திரத்துல விழு அப்படின்னா என்ன செய்யுமா? விழும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அந்தகாரத்துல கட்டப்பட்ட ஒரு மனுஷி இருக்கிறாங்க. நீங்க ஆவில வளர்ந்துட்டீங்க, ஆவில அந்நிய பாஷையில நிரம்புறீங்க. இப்ப தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு குழந்தை எதையாவது செய்ய துடிக்கிறாரு. அடக்கி கொண்டு அமைதலா இருப்பது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த ஆண்டவரிடத்துல பெற்ற பலன் அப்படியே எங்க கொண்டு போய் நம்ம வெளிப்படுத்தணும்? பொல்லாத ஆவிகளுக்கு முன்பதாக, அந்தகாரங்களுக்கு முன்பதாக, அசுத்த கிரியைகளுக்கு முன்பதாக இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு நம்ம நின்னோம்னா நீங்க இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செய்வாரு? வெளிப்படுவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ஆவியில தான் வளர்ந்தாரு, ஆவியில தான் பலன் கொண்டாரு. தாய் தகப்பன்மாருங்க உலக சரீரத்தின் பலத்துக்காக உணவு கொடுத்திருக்கிறாங்க, அவருக்கு பால் ஊட்டி இருக்கிறாங்க. அதெல்லாம் மறுக்கப்படவில்லை. பரலோகத்தின் உண்டான காரியத்திற்கு பிதாவாகிய தேவனால் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால தான் இயேசு பலன் கொண்டிருக்கிறாரு. அவ்வழியா தான் உங்களையும் என்னையும் கடந்து வர சொல்லுகிறாரு. ஆமென். இப்ப சொல்லுங்க, பிள்ளைகள் எதுல வளரணும்? பிள்ளைகள் எதுல பலன் கொள்ளணும்? உலக கல்வி கற்றுக்கொள்ளுகிறது தப்பு இல்ல, கல்லூரிகளுக்கு போவது தவறு இல்ல, நீங்க நல்ல மதிப்பெண்கள் எடுப்பதெல்லாம் தவறு இல்ல. ஆனா அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்த ஆவியை நீங்க அனல விட்டுட்டீங்கன்னு சொன்னா நீங்க இயேசுவோடு வாழுகிறதற்கு பயனற்றதா போயிடும், பிரயோஜனமற்றதா போயிடும். ஒரு உலகத்தான போலதான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வேர்வை செய்து அப்படி இப்படி இதுதான் நடந்துகிட்டு ரொட்டீனா நடந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கும் உலகத்தானுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். ஆனால் ஒவ்வொரு ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளும் ஆவியிலே நிறைந்து ஆவியிலே கனி கொடுக்க ஆரம்பிப்பீர்கள் என்று சொன்னால் அது வேறு விதமா நமக்கு பைபிள் எடுத்து காட்டுது. எத்தனை பேர் கேட்க ஆவலா இருக்கிறீங்க? எடுக்கலாம். மார்க் 16 அதிகாரம் 16 வசனத்துக்கு வாங்க. மார்க் 16 வசனத்துல இருந்து மெல்ல நம்ம தியானிக்க போகிறோம். மார்க் 16 நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் எடுக்கணும். பைபிளை நீங்க நான் சொல்லும் போது அப்படியே அந்த அதிகாரத்தின் பக்கமா திரும்பிட்டீங்கன்னா பாஸ்டர் என்ன பேசுறாரு, என்ன கொடுக்கிறாரு, சப்ஜெக்ட் ஆவியானவர் என்னோடு என்ன பேச வருகிறாருன்னு நீங்க அழகா புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொண்டீங்கன்னா அந்த வசனமே உங்களை உருவாக்கிருன்னா கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நீங்களே தன்னால உருவாக்கிடுவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். மார்க் 16 அதிகாரத்துல இப்ப 16 வசனத்துல எல்லாரும் விரல வைத்தீங்கன்னா நம்ம வாசிக்கும் போது கேட்கலாம். வாசிக்கலாம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன். நல்லா கவனிக்கணும். ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் எப்படி பெறணுமா? விசுவாசம் உள்ளவனாகி என்ன பெறணுமா? ஞானஸ்தானம். இப்படிதான் பைபிளை மெடிடேட் பண்ணணும். இப்படிதான் பைபிள் என்ன செய்யணும்? ஆமா, தியானம் பண்றதுன்னா இப்படிதான் தியானம் பண்ணணும். அப்ப பைபிள் ஞானஸ்தானத்தை குறித்து என்ன சொல்லுது? ஒரு மனிதனோ ஒரு மனுஷியோ விசுவாசம் உள்ளவனாகி, அப்படின்னா ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கணும் தெரியுமா? இயேசுவை தவிர வேறு தேவர்களும் தெய்வங்களும் இல்லவே இல்லை. வானத்துக்கு கீழே எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே பெயர் இயேசுவின் நாமம்.
அந்த நாமம் தான் என்ன ரட்சிக்குது, அந்த நாமம் தான் என்ன விடுதலை ஆக்குது, அந்த நாமம் தான் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னு விசுவாசித்து என்ன செய்யணுங்க? ஞானஸ்நானம் பெற வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் ஞானஸ்நானத்துக்கு நம்ம சபையில நல்லா ஆற போட்டு வசனத்துல உருவாக்கி புடமிட்டு, ஏன் அவசரப்படுறது இல்லை ஞானஸ்தானத்துக்கு? ஏன் ஞானஸ்தானத்தை கட்டாயப்படுத்துறது இல்லை? நான் இந்த வசனத்துல என்னென்ன சொல்லியிருக்கிறோம் அதெல்லாம் நமக்குள்ள வெளிப்படணும். ஞானஸ்தானத்துடைய கடமைகளை செய்யணும். ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வதை விட பெற்றுக்கொண்டதுக்குண்டான காரியம் என்னன்னு நீங்க பைபிள்ல தேடினா தான் பதில் கிடைக்கும். அப்ப உங்களுக்கு எடுத்துரைத்தாதான் அது புரியும். அல்லேலூயா. வாசிங்க. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் என்ன செய்யப்படுகிறான் அப்படின்னா, பாதாளத்தின் பிடியிலிருந்தும் பிசாசின் தந்திரங்களில் இருந்தும் அவன் ரட்சிக்கப்படுகிறான். அப்ப அந்த ஆத்துமா இறுதி பரியந்த வரைக்கும் இயேசு விட்டு விலகாம இருந்தா மரண நேரத்துல ராஜ்யத்திற்குள்ள இடம் பிடிக்கிறாங்க. எங்க போயிருவாங்க? பரலோக வாழ்க்கைக்குள்ள போயிருவாங்க. இல்லையா சொல்லுங்க. ஞானஸ்தானத்தின் துவக்கம், முடிவு ரட்சிப்பு. எதுல ரட்சிப்பு? வாழுகிற காலத்துல பிசாசு, போராட்டம், வியாதி, கொடுமைகள் எல்லாவற்றுக்கும் அவர் ரட்சிப்பை வெளிப்படுத்தி பாதுகாத்து அரவணைத்து ஆதரித்து கைத்தாங்கள நடத்தி சில உபத்திரவம், சில நிந்தை, சில அவமானம் கடந்து போக செய்து, அப்பையும் நீங்க மறுதலிக்க கூடாது. யார? இயேசுவ. அப்ப அந்த பயணத்தில் அப்படியே நீங்க பயணித்து போகும்போது நீங்க கவனிச்சு பாருங்க இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. அடுத்தது என்ன சொல்றாரு? விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் மரணத்தின் போது அல்லது பூமியில வாழ்கிற வாழ்வின் காலத்திலேயே அவிசுவாசம் கலந்த ஒரு நபருக்கு விசுவாசம் உள்ள அந்த பங்கு கிடைக்காம, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். தண்டனைகள் ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். ஏன்னா அவனுக்கு இருமாப்பு இருக்குது பாருங்க. ரெண்டு விதமா யோசிக்கிறாங்க, ரெண்டு விதமா செயல்படுகிறாங்க. கர்த்தர் தான் தெய்வம்னு நம்புவாங்க, ஆனா விட்டுட்டு வந்ததையும் விட மனசு இருக்காது பாருங்க. குரலிலேயே சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை தீபம் கொளுத்தி செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து 4 நட்சத்திரங்களை பார்த்து பத்தாததுக்கு அப்புறம் சில சடகாரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு நீங்க ஞானஸ்தானம் எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. லேலியா சொல்லுங்க. கர்த்தர் படைத்த எல்லா நாளும் நல்ல நாள். ஆமென் சொல்லுங்க. இதை நம்ம கிறிஸ்தவங்க என்ன செய்யறாங்க? உலகத்தான போல மற்றவங்களை போல இந்த நாள் நல்ல நாள். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க? கர்த்தர் படைத்த இந்த நாள்லாம் மற்ற நாள்லாம் கெட்ட நாளாம். இவங்களுடைய அறியாமையில இவங்களே வெள்ளிக்கிழமை நல்ல நாள், நல்ல நேரம். அப்ப என்ன தெரியுமா? அந்த மற்ற நாள்லாம் கடவுள் உருவாக்குனார் பாருங்க, அதெல்லாம் கெட்ட நாளாம். இப்ப யாரை இவங்க குற்றப்படுத்துறாங்க தெரியுமா? படைத்தவரை குற்றப்படுத்துறாங்க. செம்மையா விழுவோம் நரகத்துல. நான் இப்பயே சொல்லிடுறேன், எங்க இருந்து கேட்டாலும் சரி, இங்க இருந்து கேட்டாலும் சரி, செம்மையா விழுகும். அடி அடின்னு விழுகும். ஐயோ அம்மா ஏசப்பா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கூப்பிடுவீங்க, அங்க இயேசு வரவே மாட்டார். இல்லையே சொல்லுங்க. ஆக்கினை தீர்ப்பு உங்களை போல ஆட்களுக்கெல்லாம் அங்க வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் தீட்டு, அது மண்ணாங்கட்டி எல்லாமே குப்பை, தூக்கி போடுங்க. இல்லையே சொல்லுங்க. ஒரு மரித்த ஒரு வீட்டுக்கு போயிட்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மரண வீட்டுக்கு போயிட்டு வந்தா குளிக்கணும். ஏன் குளிக்கணும்? ஹைஜீனிக்கா நம்ம குளிச்சு சுத்தப்படுத்திக்கிறது தப்பே கிடையாது. ஐயோ தீட்டு, ஐயோ தீட்டு, நமக்கு இப்படிலாம் போதிச்சிருக்காங்க. போதிச்சவங்க எங்க போனாங்கன்னு தெரியுமா? தெரியாது. அப்போ கிறிஸ்துவுடைய மரணத்தினால சகலமும் சுத்திகரிக்கப்பட்டது. எதையும் தீட்டுன்னு சொல்லாதுன்னு பைபிளும் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. எதையும் நம்ம வாய் திறந்து என்ன சொல்லக்கூடாது? ஒரு மனுஷனை தீட்டு நீ சொல்லக்கூடாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நீ சொல்லக்கூடாது. அதுக்கு ஆண்டவர் பைபிள்ல இடம் கொடுக்கவில்லை. சில உலக பிரகாரமான தீட்டுன்னு நீங்க சொல்லக்கூடாது. சில விதவைகள் ஏதோ வீட்டுக்கு வெளியே வந்தா வேலைக்கு போகிற சில ஆட்கள், ஐயோ இது மூஞ்சில முழிச்சிட்டு போறேன். நீ என்னைக்குமே விளங்க மாட்ட, நீ என்னைக்குமே விளங்க மாட்ட. நீ செய்யறதெல்லாம் உருப்படவே உருப்படாது.
அது போய் பாவம், அது கணவனை இழந்தா அது வேற முன்பதாக வந்து ஐயோ இதை பார்த்துட்டு போறனே உருப்படுமா? ஏன் நீ என்னைக்கு உருப்பட்டு இருக்கிற? யோசித்து இருக்கிறோமா? உருப்பட்ட நீ என்ன நல்லா செஞ்சிருக்கிற? அதெல்லாம் வராது பாருங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய திட்டத்தின்படி விசுவாசிச்சிட்டோம்னா எல்லாமே நமக்கு சகலமும் நல்ல நாள், சகலமும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், எல்லாமே ஆண்டவரால் எனக்கு நன்மைக்கேதுவா அருளப்பட்டிருக்குது. அல்லேலூயா. இப்பதான் விசுவாசத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கிறோம். அப்பதான் ஞானஸ்தானத்தை குறித்து பேசணும். இவைகள் எல்லாம் விட்டுட்டு தான் வரணும் ஞானஸ்தானத்துக்கு. எல்லா கர்த்தருக்குள்ள எனக்கு சகலமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது, நான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வருகிறேன். நல்ல சொல்லுங்க. இப்ப ஆண்டவருடைய வசனத்தை கவனிக்கலாம். விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக 17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இதுக்குதான் ஆவில நீங்க வளர வேண்டும். ஞானஸ்தானம் எடுத்த ஆளுக்கு கொடுத்திருக்கிற வேலை பாத்தீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக முழு மனதோடு விசுவாசத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழுகிறவர்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பார்த்தீர்களா? அப்ப நம்ம செவிகள் திறக்கப்படணும், கண்கள் திறக்கப்படணும். இன்னும் கண் கட்டி காட்டுல விட்டது போல தடுமாறி தடுமாறி ஓடுகிற அனுபவம் எதுக்குன்னு நான் கேட்கிறேன். எவ்வளவு காலம் உங்களுக்காக ஒருவர் பாரப்படுவது? எவ்வளவு காலம் உங்களுக்காக ஒருவர் ஜெபிப்பது? இங்க ஞானஸ்தானம் பெற்றவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அல்லவா எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசுகளுக்கு முன்பதாக நீங்க நின்னீங்கன்னா அது உங்களை கண்டு நடுங்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்க வளரும் போது எப்படி வளரணும்? ஆவியில வளரணும். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியில் வளர்கிறவர்களுக்கு சகலமும் வாய்க்கும். நீங்க செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க தேடுகிற வேலை அதை விட ஆசீர்வாதமான வேலை கிடைக்கும். நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க 4 பேருக்கு ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. சிலர் பகைப்பாங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாலே சிலர் பகைப்பாங்க. அது உங்கள் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிறவரை பகைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள வேற ஆவி இருக்கும், அதெல்லாம் விட்டு தள்ளுவோம். சரியா? ஆனா அங்கேயும் உங்களுக்கு ஆட்களை வச்சிருப்பாரு. அப்படியே நைஸா இயேசுவை பத்தி சில விதைகளை போட்டு அப்படியே அவங்களுக்கு ஜெப உதவிகளை செய்யும் போது அங்கே இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்க பரிசுத்த ஆவியில நிரம்பி சொல்லுகிற வார்த்தைகள் அந்த ஆத்துமாவுக்குள் கிரியை செய்யும். இல்லையா சொல்லுங்க. சில சபைகள் இருக்குது, ஐயோ அடிச்சு கையை தட்டி சத்தத்தை போட்டு டமார்னு கீழே விழுந்துரும். அம்மா பேட்டி கேட்கணும். அதுக்கப்புறம் அம்மா என்ன நடந்தது? ஆவில நான் நிறைஞ்சிட்டேன் பிரதர். அப்படியா? நல்லது. ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சா? நீ கைகளை தட்டி வேகமாய் தட்டி இன்னும் கத்து கத்துன்னு செல்லால். அப்படிதான் உபதேசங்களுக்கு அந்த காலத்துல எல்லாம் கத்து, ஆவில இருந்து கத்து. எவ்வளவுதான் கத்துறது? ஒரு நைட்டு பிரேயர்ல போய் மாட்டிக்கிட்டேன். ஆல் நைட் பிரேயர். அந்த மனுஷனுக்கு வழி நடத்த தெரியல. ஆல் நைட் பிரேயருக்கு அவர் தான் தலைவர். கூப்பிட்டுட்டாரு. அதுல ஒரு 50 பேரு கத்துங்கிறாரு. மத்த எங்க நடுராத்திரி 2 மணிக்கு எல்லாரும் தம் கட்டி முடிஞ்ச வரைக்கும் கத்தினா ஆரம்ப காலம் பாருங்க. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. சிரிப்பு வந்து யோ எவ்வளவு தயா கத்துறது அப்படின்னு நேர்ல கேட்காம மனசுல கேட்க ஆரம்பிச்சிட்டேன். கத்துறதுனாலலாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நிறைய பேருடைய சவுண்டு ஓவரா இருக்கும். கிரியைகள் ரொம்ப ஒண்ணுமில்ல, அற்ப சொற்ப காரியத்துல விழுந்து போய் கிடப்பாங்க. சவுண்டு பார்ட்டிக்கு நிறைய இருக்குது பெந்தகோஸ்துக்குள்ள. நான் சொல்லி வெளிப்படையா பேசுறேன். ஒன்னும் செல்ஃப் எடுக்காது. நீங்க ஆவில நிறைகிறவர்களாக இருந்தா நீங்க போய் நிற்கிற ஸ்தலங்களில் இருக்கிற அந்தகாரங்கள் உங்களை கண்டு நடுங்கும். ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷிக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை அப்படியே கிரியை செய்யும். ஒரு மனுஷனை பார்த்து இயேசுவின் நாமத்தினால சுகமாகட்டும் என்று சொல்ல உங்களுக்கு துணிச்சலோடு நீங்க செயல்படுத்துவீங்கன்னு சொன்னா அந்த மனிதன் சுகமாகி விடுதலை ஆக முடியும். இது வேதத்தின்படி உண்மையா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க.
அதனாலதான் நம்ம சபையில் அந்நிய பாஷை பேசுறதுக்கு திறந்த வாசல். பேசணும், எல்லாரும் பேசணும். ஆனா அதை மையமா வச்சு சும்மா கத்தக்கூடாது. அந்நிய பாஷை பேசலாம் இல்லையா? அந்நிய பாஷை பேசலாம் தானே சொல்லுது, அந்நிய பாஷையால கத்தலான்னு சொல்லுதா? வித்தியாசம் புரியுதா? இதான் ஆராய்ச்சி. உங்களுக்கு அந்நிய பாஷை பேசுங்கள். பவுல் சொல்றாரு, பேச தடை செய்யாதிருங்கள். பாஷை என்றால் பேசணும். நான் பேசுறது உங்களுக்கு புரியணும், நீங்க பேசுறது எனக்கு புரியணும். கர்த்தரிடத்துல நீங்க பேசணும், கர்த்தர் பேசுறது உங்களுக்கு புரியணும். அந்த விளக்கத்தையும் அவர் சொல்லிடுறாரு கொரிந்தியர் புஸ்தகத்துல, எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா ஆதி திருச்சபையில ஒழுங்கு கிரமம் இல்லாமல் நடக்கும்போது அவர் வேதனையோடு சில காரியங்களை பதிவு செய்து, நீ சபையில பேசாத அப்படின்னாரு. அது காரணம், அந்த காலத்துல மைக் இல்ல, ஸ்பீக்கர் இல்ல. அப்ப ஆளாளுக்கு பெரிய கூட்டம் வேற. ஏன்னா ஆண்டவர் செய்த அற்புத அடையாளம் பெரிய விஷயம். அவங்க எல்லாரும் இஸ்ரவேலர்கள், தேவனுடைய பிள்ளைகள். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது பெரிய விஷயம் இல்ல. பேதுரு இறங்கி பேசுறதே 3000 பேர் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க சொல்லுங்க? தேவனை அறிந்து ஆராதிக்கிறவர்கள், இயேசுடைய வருகைக்கு, மேசியாவுடைய வருகைக்கு காத்திருக்கிற ஜனங்கள். இவர் தான் மேசியா என்று அவர்கள் ஆவியில நிறைந்து அறிவித்ததுமே இந்த ஜனங்கள், தேவ பிள்ளைகளுடைய ஜனங்கள், கண்கள் திறக்கப்பட்டது, இருதயம் திறக்கப்பட்டது, வேலை முடிஞ்சு. ஆனா அதே பேதுரு இங்க வந்து நம்ம இந்திய தேசத்துல, இந்து தேசத்துல இப்படி ஒரு இடத்துல நின்று பேசினா தொடப்படுகிறவர்கள் தொடப்பட்டிருப்பாங்க. உண்மைதான். வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு இஸ்லாமிய கூட்டத்துக்கு பத்தியில பேசினா அங்க தொடப்படுகிறவர்கள் தொடப்படுவாங்க. எல்லாருமே 3000 பேர், 4000 பேர், 5000 பேர் வாய்ப்பு கிடையாது. ஏன்? அவர்கள் தேவனுக்காக காத்திருந்தவர்கள், இயேசுவை குறித்து சொன்ன உடனே ஆவியில நிரப்பப்பட்டு தொடப்பட்டார்கள். நல்லது நடந்தது. இந்து தேசத்திலேயோ இஸ்லாமிய தேசங்களையோ அது நடக்குமா அப்படின்னா நடைமுறைக்கு அது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத காரியம். குரலிலே சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஆவில நிறைந்து பேசினா அந்த வார்த்தை கிரியை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இதுல நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்த காரியங்களை வாசிக்கலாம். நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவமான பாஷைகளை ஞானஸ்நானம் பெற்றவர்கள் பேசுவார்கள். ஆவில நிறைகிறவர்களுக்கு இதெல்லாம் அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கு. ஆவில வளர விரும்புகிறவர்களுக்கு இது அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் இப்படிப்பட்ட வழிகளில் அவர் தன்னை உருவாக்கி கடந்து சென்றிருக்கிறார். ஆண்டவருக்குள்ள நீங்க வளருவீங்கன்னா, தேவ ஆவி உங்களுக்கு செயல்படுமா அப்படின்னா, நவமான பாஷைகள் அப்படின்னா, நவம் என்றால் புதுசு. நவம்னா புதுசு தானே. நவமானதுன்னா புதுமையான பாஷை. அப்ப அது ஜனங்கள் கேள்விப்படாத பாஷை, உலகத்துல பேசாத பாஷை. புரிஞ்சுக்கங்க. அப்ப அது ரொம்ப முக்கியம், நவமான பாஷை. இந்த நவமான பாஷை தான் அந்நிய பாஷை. பற்பல பாஷை இருக்கு பாருங்க, அது கிடையாது அந்நிய பாஷை. பற்பல பாஷை என்கிறது வந்து பல மொழிகள் கலந்த பாஷை. இப்ப நான் இந்தியாவுக்காரனா இருக்கிறேன், ரஷ்யாவுக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் யாருக்கோ சத்தியத்தை சொல்ல முடிவு பண்ணிட்டாருன்னா, ரஷ்யன் பாஷை என் நாவல உட்காரு. தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் நடக்கும், ஊழியங்கள் நடக்குது. எந்த தேசத்துல இருந்தே போன தேவ மனிதர்களும், அந்த ஜெர்மன்ல இருந்து வந்த தேவ மனிதர்களை நம்ம தேசத்துல கொண்டு வந்து தமிழ் பேச வச்சிருக்கிறார். தமிழ்ல ஜனங்களுக்கு உபதேசம் பண்ண வச்சிருக்கிறார். ஆமே. இது யாரால முடியும்? படைத்தவரால மட்டும்தான் முடியும். அப்ப பற்பல பாஷை வேற, நவமான பாஷை வேற. இது நீங்க குறிப்பா எடுத்து வச்சுக்கோங்க. நவமான பாஷை என்பது பரலோக பாஷை, நவமான பாஷை என்பது ஆவியின் பாஷை, நவமான பாஷை என்பது புதிய பாஷை. அந்த பாஷையில பேச நீங்க விரும்புனீங்கன்னா உங்களோடு கடவுள் பேச விரும்புவார். ஆமென். அப்ப கடவுளோடு பேசுகிறதற்கு விரும்பணும். இப்ப சபையில ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா நவமான பாஷைகளை எத்தனை பேர் பேசுறாங்கன்னு கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பேசாதவங்க தான் இருப்பாங்க, பேசுறவங்க குறைவா இருப்பாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், அப்ப என்ன விசுவாசத்தோடு, என்ன நம்பிக்கையோடு தேவனை நாம் பணிந்து கொள்ளுகிறோம்? சிந்திக்கணும். நீங்க ஜெபிச்சா கேட்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குல்ல, பாராட்டுக்குரியது.
நான் வேண்டிக் கொண்டால் எனக்கு பதில் வேண்டும் என்கிற நம்பிக்கை நல்லது. இப்ப பேசுகிற பாஷையில பேசுனா இன்னும் அதிக நல்லதல்லவா? ஆமென் சொல்லுங்க. அவர் விரும்புகிற பாஷையில பேசுனா அவர் இன்னும் உங்களுக்கு செவி கொடுப்பது நிச்சயம் அல்லவா? ஆமென் சொல்லுங்க. அப்புறம் ஏன் சபை பேசக்கூடாது? அந்நிய பாஷை ஏன் பேசக்கூடாது? விசுவாசிக்கிறனா இந்த வசனத்தின்படி நீங்க அந்நிய பாஷைகளை பேசுங்க. பேசுவதற்கு உங்களை விட்டு கொடுங்க. சபைகள்ல தடை செய்யாதீங்க. பேதுரு பவுல் சொல்லுகிறார், தடை செய்யாதீங்க, அந்நிய பாஷையை தடை செய்யாதுங்க. ஆனா பேசுகிறதற்கு வரைமுறை இருக்குது, பேசுகிறதற்கு சில நேரம் இருக்குது. நீங்க பேச விரும்பினா அது சபையில தான் பேசணுங்கிற அவசியமும் இல்லை. கவனிக்கணும், தனிப்பட்ட விதத்துல உங்க ஜெபத்துல நீங்க பேசலாம், வீட்டுல பேசலாம். அப்ப ஆவியிலே பலன் கொண்டு ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை நடப்பித்ததன் ரகசியங்களை வேதம் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கும். சில பேர் சொல்லுவாங்க கட்டாயமா சபையில பேசவே கூடாதும்பாங்க. யாரு சொன்னா? சபையில பேசாமல் இருப்பது நல்லதுன்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னதுக்கு காரணம் என்ன? இதெல்லாம் சிந்திச்சாதான் பதில் கிடைக்கும். சிந்திக்கணும். அந்நிய பாஷையை தடை செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அந்நிய பாஷை பேசக்கூடாது என்று சொல்வதற்கும் அதிகாரம் கிடையாது. இல்லை என்று சொன்னால் அந்நிய பாஷை பற்பல பாஷைகள் என்று வேதத்தில் வரங்களாக வைக்கப்பட இடமில்லை, வைக்கப்பட்டிருக்குது. அப்ப அது வேணும்னு அர்த்தம். விரும்பினா ஆண்டவர் அந்த பாஷையினால் உங்களை என்ன செய்வாரு? நிரப்புவார். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? சர்ப்பங்களை எடுப்பார்கள். சர்ப்பங்கள் என்று சொன்னால் பிசாசு. பிசாசுக்கு மறுபெயர் சர்ப்பம். சர்ப்பம் அப்படின்னாலே வஞ்சனைக்குரியதுன்னு அர்த்தம், விஷம் உள்ளதுன்னு அர்த்தம். அப்ப விஷத்தன்மை நிறைந்த ஆவிகள் ஜனங்களுக்குள் இருக்கும்போது அவர்கள் ஆவியில நிறைந்து ஜெபம் செய்து அந்நிய பாஷைகளை பேசும்போது இப்படிப்பட்ட ஆவிகளில் பிடிக்கப்பட்ட மனிதர்கள் கட்டவிழ்க்கப்பட்டு விடுதலை ஆவார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்குதான் சபை. இப்ப அப்படியே இருக்கிற ஜனங்கள் அப்படியே நல்லா அதுல ஒரு 30-40 பேர் அந்நிய பாஷைகளை பேசி தேவனோடு நெருங்கும் போது இப்படிப்பட்ட கட்டுகளோடு வருகிற சர்ப்பத்தின் பிடியில பிடிக்கப்பட்டிருக்கிறவங்க இந்த இடத்துல நிக்க முடியுமா? அப்படியே என்ன செய்ய அந்த ஆவிகள் அப்படியே கைகள் வலுவருமின பிடிக்கிறது போல நழுவி என்ன பண்ணணும்? அந்த ஆத்துமா விட்டு விலகி போயிரும். ஏன்? இந்த பரலோக அக்கினி இறங்குது, பரலோக பாஷை இங்க இருக்குது. இவன் வாரம் வந்து நின்றான், என்ன செய்ய முடியாது, இதனால தாங்க முடியாதுன்னு அந்தகாரங்கள் தானாக விலகி போகும். அதனாலதான் வசனம் சர்ப்பங்களை அவர்கள் என்ன செய்வாங்க? எடுப்பார்கள். தனிப்பட்ட ஒரு மனிதனாலும் பிசாசுகளை துரத்த முடியும். வாஞ்சிக்கணும், கேட்கணும், ஆவில நிறைந்து பெற்றுக்கொள்ளணும். சும்மா அப்படியே ஒரு ஞாயிற்றுக்கிழமை அனுபவத்தோட இருந்ததுன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமற்ற வாழ்க்கையா மாறிடும். அது உங்களுக்கு ஆவில பலன் கொடுக்காது. இல்ல நான் சாதாரண கிறிஸ்தவனா இருக்கிறேன்னா அது உங்க முடிவு உங்க கையில் இருக்குது. தேவாவியானவர் உங்களுக்குள்ள இருந்தாருன்னா செய்கிற காரியங்கள் வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்தது என்ன செய்வாங்க? அவங்க மரணத்திற்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அது அவர்களை என்ன செய்யாது? பில்லி சூனியம், மாந்திரிகம், சாப்பாட்டுல செய்வன செய்து கொடுக்கிறது, மந்திரம் செஞ்சு கொடுக்கிறது, எதை கொடுத்தாலும் விசுவாசத்தோடு அதை அவர்கள் புசிப்பார்கள் என்று சொன்னால் அது அவர்களை என்ன செய்யாது? சேதப்படுத்த. சில ஆளுங்க இருக்கிறாங்க சாப்பாட்டுல காரியத்தை சாதிக்கிறதுக்கு செய்யறது, அப்படியே சில ஆளை படுக்கையில போடுகிறதுக்கு செய்யறது நிறைய நடக்கு. நம்ம ஊர்ல வெளி தேசங்கள்ல முதுகுல குத்துற ஆளுங்க அவங்கெல்லாம். நேரடி யுத்தம் தெரியாது அவங்களுக்கு. காரியத்தை சாதிக்கிறதுக்காக சாத்தானிடத்துல போய் கிருபைகளை பெற்று நமக்கு விரோதமா செயல்படுகிற ஆத்துமாக்கள். அப்படி ஆண்டவருடைய நாமத்தினால தேவனை நம்பி விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு அப்படிப்பட்ட தீமைகள் வந்தாலும் என்ன செய்யாது? அது அவர்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து என்ன செய்வாங்க? வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? இது ஞானஸ்தானம் பெற்றவர்கள் செய்கிற காரியம். பாஸ்டர் இல்ல, சர்ச் பாஸ்டர் இல்ல, இவாஞ்சலிசம் மினிஸ்ட்ரி செய்யறவங்க இல்ல, அப்போஸ்தலர்கள் இல்ல,
தீர்க்கதரிசிகள் இல்ல. யாரு செய்யறாங்க? ஞானஸ்தானம் பெற்றவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்குதான் பயிற்சி தேவை. முதல்ல வந்ததுமே ஆளை கொண்டு போய் ஜொங்குன்னு ஒரு முக்கு முக்கிட்டு வெள்ளச்சட்டையை மாட்டி விட்டு அல்லேலூயா அப்படிங்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஞானஸ்தானம் பெறுகிறவன் செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. ஞானஸ்தானம் பெற்றவன் செய்ய வேண்டிய வேலைகள் உண்டு. ஞானஸ்தானம் பெற்றவர்கள் போக வேண்டிய பாதை உண்டு. இதை போதிக்கணும். முதல்ல சிலரை பாருங்க, 4 வாரம் சபைக்கு வந்துட்டு 5ஆவது வாரம் ஞானஸ்தானம் எடுத்துருங்க. நான் கேட்கிறேன், ஏன்? உனக்கு அவன் வர்றது பிடிக்கலையா? அவன் ஒழுங்கா தானே வந்துகிட்டு இருக்கிறான். ஏன் சில ஆள் போய் கட்டாயப்படுத்தி ஞானஸ்தானம் எடுத்துருங்க ஆண்டவர் வர போறாரு. ஏய், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஞானஸ்தானம் எடுத்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? பேய்களை துரத்துறியா? சர்ப்பங்களை கையில் எடுக்கிறியா? நீங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டியா? கேட்கிறேன். இல்லையா சொல்லுங்க. பயிற்சி தேவை. கேட்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வேத ஞானம் இல்லாம வாழ்ந்து சிலரை கொண்டு போய் தள்ளி விட்டுறாதீங்க. உங்களுக்கும் வேத ஞானம் வேணும். அந்த வேத ஞானத்தின் படி என்ன செய்யணும்? அவங்க வளரணும், மற்றவங்களும் வளரணும். எடுத்து கொடுங்க, சொல்லிக் கொடுங்க, கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த ஞானஸ்தானம் எவ்வளவு அழகா மீன் பண்ணியிருக்காரு பாருங்க. அவிசுவாசத்தோடு ஞானஸ்தானம் பெற்றா ஆக்கினைக்குட்பட்டுருவாங்க. அப்ப ஞானஸ்தானம் எடுக்கணுங்கிற வாஞ்சை யாருக்கு வரணும்? அந்த நபருக்கு வரணும். உள்ள அந்த மனுஷனுக்குள்ள வரணும். அந்த மனுஷிக ஆவில, தேவ ஆவில ஒரு தூண்டுதல் வந்து தன்னை ஒப்பு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவின் பாதையில மார்க் 16ஆம் அதிகாரம் 17, 18 சொல்ற இந்த வழியா நான் கடந்து போவேன். பயிற்சி பெறணும், விரும்பணும். இவர்களுக்கு சகலமும் வாய்க்கும். ஆமென் சொல்லுவோம். வாசிங்க தொடர்ந்து. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். யார் உட்கார்ந்தார்? அன்னை மரியாள் அல்ல, யோசேப்பு அல்ல. பிதாவின் வலது பாரிசத்தில் யார் உட்கார்ந்தா? எனக்கு இந்த ஜனங்கள் ஆண்டு ஒப்பு கொடுத்திருக்கிறார் கையில. இவங்களை சீர்திருத்தம் பண்ணி நல்ல சலவை செய்து அப்படி எடுத்து நிறுத்துகிற பணியில நான் இருக்கிறனால தான் திரும்ப 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 இந்த சத்தியத்தை நான் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். இவ்வளவு விஷயங்களை சொல்லிக்கிட்டு வந்தார்ல, அது வேற யாரும் இல்ல, நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு. இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு அவர் எங்க போனாரு? பரலோகத்துக்கு போனாரு. பரலோக பிதாவுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நியாயமா பதில் சொல்லுங்க. இயேசு பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிற இயேசுவை கூப்பிட்டா பிதா கனெக்ட் ஆவாரா? இல்ல பரலோகத்துல எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற யாரையோ கூப்பிட்டா பிதா கனெக்ட் ஆவாரா? சிம்பிள் லாஜிக். இதை புரிந்து கொள்ளுகிறதற்கு என்ன கஷ்டம்? யோசித்து பாருங்க. எல்லாவற்றையும் செய்துட்டு தன்னுடைய பேரை நமக்குன்னு கொடுத்துட்டு பரலோகத்துக்கு போய் பிதா கிட்ட வலது பாரிசத்தில் இருக்கிறாரு. இப்ப எல்லாவற்றையும் செய்தது அவர் அனுப்பின திட்டமே எல்லாரும் அவர் ஆராதிக்கணும். அவர் மூலமா பிதா தன்னுடைய ஜனங்கள் என்ன செய்யணும்? சேர்த்து கொள்ளணும். இப்ப இவ்வளோ காரியத்தை செய்து விட்டு வேற யார்ட்டையும் அந்த பொறுப்பை இயேசு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரு. ஏங்க, நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டிட்டு அந்த வீடெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த வீட்டுல எஜமானா மாறுற நேரத்துல வந்து அந்த வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கிறாங்கன்னா கொடுத்துருவீங்களா? என்ன நியாயம்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை யாருக்கோ கொடுக்கிறது என்ன நியாயம்னு கேட்கிறேன். வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை தூக்கி பரன்ல வச்சிருந்தா அறிவு எப்படி வரும்னு கேட்கிறேன் நான். வேத அறிவு எங்கிருந்து உனக்கு வரும்? வேதத்தை படிக்கிறது இல்ல, கேள்வி 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 ஞானம். பரலோகத்திலிருந்து வந்தவர் பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு.
பிதாவுக்கு பிதா சூரியனையும் சந்திரனையும் படைத்த மகிமையானவர். சூரியனுடைய வெயில தாங்க முடியல. சூரியனையும் சந்திரனையும் படைத்தவர் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பார். அவ்வளவு பவர்ஃபுல் காடுக்கு பக்கத்தில் உட்காருகிற ஒரே அதிகாரம் பெற்றவர் இயேசு. அவரை கடவுள் சொன்னா அவங்களால நம்ப முடியல. சுத்தி இருக்கிற ஆளெல்லாம் கடவுள் நம்புற என்ன நியாயம்னு கேட்க. பரலோகத்துக்கு போனவர்கிட்ட பரமபிதாவோடு இருக்கிறவர்கிட்ட கேட்டாதான் அவர் உங்களுக்காக என்ன செய்வாரு? ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். யாரு மரிச்சா? இயேசு தான் மரிச்சாரு. அடுத்தது அவரே எழுந்தும் இருக்கிறவர். யார் எழுந்தா? இயேசு தான் உயிரோடு எழுந்தாரு. ஆமென் சொல்லுங்க. அடுத்தது அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். நம்ம பார்த்தோம்ல மார்க் 16 கடைசி வசனம். பரலோகத்துக்கு போய் அவர் பிதாவுடைய, இப்ப ரோமர்ல பவுல் என்ன சொல்லுகிறாரு? அவரே பிதாவின் வலது பாரிசத்திலும் இருக்கிறவர். அதோட நிக்கல, கவனிங்க, அதோட அவர் நிக்கல. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும். இதுதான் நுணுக்கமா சொல்லிக் கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். கத்தோலிக்க ஜனங்க ரட்சிக்கப்பட்டுட்டாலே மாபெரும் எழுப்புதல் தெரியுமா? இந்தியா முழுவதில் இருக்கிற கத்தோலிக்க சபைகள் ஜனங்க முறையா இந்த மாதிரி வசனத்துல நின்று இயேசுவை ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டாலே ஒரு பெருங்கூட்டம் நம்முடைய கூட்டமா தான் இருக்கும். அடுத்த சிஎம் யாரு, அடுத்த பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ண முடியும். அல்லையே சொல்லுங்க. நமக்குள்ளேயே இவ்வளவு பிரிவினைகள், நமக்குள்ளேயே தேவையற்ற ஆராதனை முறைகள், பாவத்திலிருந்து விடுதலையாக விரும்பாதெல்லாம் அங்கதான் இருக்குது. ஏன்னா இங்க வந்தா சுருக்குன்னு பேசிடுவோம். பாவத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். அது அவருடைய வேலை. சீரியல் பார்க்காதன்னு பெண்களுக்கு பேசினா எங்க இந்த பக்கம் வர போறாங்க? விஷயம் புரியுதா? டிவி நிகழ்ச்சிகளை விட்டு வெளியே வான்னு சொன்னா ஏற்றுக்க முடியுமா? அடிமையில இருக்கிறாங்க அதுல. அப்புறம் எப்படி கம்யூனியன், அப்புறம் ராபோஜனம், அதெல்லாம் எப்படி யோசிச்சு பாருங்க. பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். தெரிந்து கொள்ளணும். அப்படியே நீங்க வாழ்ந்து முடிச்சிடாதீங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம்னா எல்லாத்துக்கும் நேரிடுற மரணம் இல்ல, அது எல்லாத்துக்கும் சரீரத்தில் ஏற்படுகிற மரணம். இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் இருக்கிற அக்னி கடல்ல போய் விழுகிறீங்க பாருங்க, அதுதான் இரண்டாவது மரணம். கொடிய வேதனை, கொடிய வேதனை இரவும் பகலும் இருக்கும் உங்களுக்கு. ஒரே ஒரு வழி இயேசு. பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் தான் இருக்கிறாரு. அவரோடு நெருங்கி வந்தீங்கன்னா உங்களை அப்படியே ஒரு மறுரூபமாக்குவார். அவருடைய நாமத்தினால ஜெபிக்க ஆரம்பிப்பீங்கன்னா உங்களுக்கு பரலோகத்திலிருந்து பதில் வரும். அவருடைய நாமத்தினால விண்ணப்பிப்பீங்கன்னா ஜெபங்களுக்கு ஏற்ற மாறுதலை காண்பீங்க. ஏன்? நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அவரை விட்டுட்டு வேற யாரையும் தேடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம முன்வைத்து செய்ய போறோம். வேதத்தை நம்ம மூடி வைத்துக் கொள்வோம். ஆவில நாம் வளர்ந்தா, தேவ ஆவில நாம் வளர்ந்தா வேதத்தின் படியே நீங்க வாழ்ந்து முடிக்க முடியும். பரலோக திட்டத்தின்படியே நீங்கள் வாழ்ந்து முடிக்க முடியும். கர்த்தருடைய ஆவில நம்ம வளர்ந்தா, பரிசுத்த ஆவில நம்ம வளர்ந்தா, ஞானத்தின் ஆவில நம்ம வளர்ந்தா, அறிவின் ஆவில நம்ம வளர்ந்தா, வரங்களின் ஆவியானுடைய வரங்கள்ல நம்ம வளர்ந்தா பரலோக திட்டத்தை இந்த பூமியில நீங்க நிறைவேற்ற முடியும். Thank you Holy Spirit. ஏன் ஜெபங்களுக்கு பதில் இல்லை? இன்னும் வளர்ச்சி சரியில்லை. ஏன் இன்னும் மாற்றம் இல்லை? கர்த்தருடைய திட்டம் வேற. Thank you Lord Jesus. எழும்பி நிற்கலாமா? தேவ சமூகத்தில் நம்ம அப்படி எல்லாரும் எழுந்து நின்று இன்றைக்கு கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்க போகிறார். ஆவியில நீங்க வளர வேண்டும். ஆமென்.
Thank you Lord Jesus. அப்படியே கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. இங்க அங்க பார்க்காதீங்க, கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. இயேசுவின் கைகள் ஒப்பு கொடுங்க. Thank you Lord. Thank you Lord Jesus. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசுவே.